அனைவருக்கும் வணக்கம். வரும் 27ஆம் தேதி, அதாவது 27/8/25 ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அன்று விநாயகர் சதுர்த்தி பூஜை வழிபட உகந்த நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சதுர்த்தி திதி முன்தினமே பிறந்துவிட்டாலும் புதன்கிழமை தான் கொண்டாட வேண்டும் என்று பஞ்சாங்கங்களிலும் கேலண்டரிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை அன்று பிற்பகல் 3:50 வரை சதுர்த்தி திதி இருக்கிறது. காலை 7:30 9 யமகண்டத்தை நீக்கிவிட்டு 9 மணியிலிருந்து 12 மணி வரை வழிபாடு செய்யலாம். 12 முதல் 12:30 ராகு காலம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு பிற்பகல் வந்து விடுகிறது. ஏனென்றால் மாலையில் கும்பிடலாம் என்றால் சதுர்த்தி திதி இல்லை. ஆகவே 9லிருந்து 12 மணி வரை உகந்த நேரம். அப்படி இல்லை என்றால் எல்லாம் விரைவாக செய்து முடித்தால் காலை 6லிருந்து 7:30 வரை வழிபடலாம். 6, 7:30 அல்லது 9 to 12 இந்த நேரங்களில் வழிபடலாம். அந்த விநாயகருக்கு அன்று வழிபட வேண்டிய இலைகள், மலர்கள், பழங்கள், பலகாரங்கள், அதாவது நைவேத்தியங்கள் என்னவென்று பார்க்கலாம். முதலில் இலைகளை பார்க்கலாம். முதலில் வெற்றிலை, எருக்க இலை, முல்லை இலை, வில்வ இலை, அருகம்புல், இலந்த இலை, ஊமத்தை இலை, வன்னி இலை, நாயுருவி இலை, கண்டங்கத்திரி இலை, அரளி இலை, மருத இலை, இதை அர்ஜுன பத்திரம் என்றும் சொல்வார்கள், மாதுளை இலை, தேவதாரு இலை, அரச இலை, ஜாதி மல்லி இலை, தாழம்பூ இலை, தவனம், மரிக்கொழுந்து மற்றும் விஷ்ணு கிராந்தி இவைகளை வைத்து படைக்கலாம். அடுத்தது மலர்கள் என்னென்னவென்று பார்க்கலாம். எருக்கம்பூ, மல்லிகை, முல்லை, ஜாதிப்பூ, சம்பங்கிப்பூ, செண்பகப்பூ, சாமந்திப்பூ, செந்தாமரை, வெண்தாமரை, பாரிஜாதம் அதாவது பவளமல்லி, அரளிப்பூ, மனோரஞ்சிதம், வில்வப்பூ, தும்பைப்பூ, தாழம்பூ, மாதுளைப்பூ, கொன்றைப்பூ, செம்பருத்தி, ஊமத்தாம்பூ, ரோஜாப்பூ, மரிக்கொழுந்து. அடுத்தது பழங்கள் என்னென்ன பழங்கள் வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். வாழைப்பழம், மா, பலா, இலந்தை பழம், பெரப்பம்பழம், நாவற்பழம், ஆப்பிள், விளாம்பழம், மாதுளை, சப்போட்டா, சாத்துக்குடி, கொய்யா, சீத்தாப்பழம், அன்னாசிப்பழம், ஆரஞ்சு பழம், பேரிக்காய் பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், திராட்சை பழம், கலாக்காய் பழம், கலாக்காய் இருக்கும், அதை பழுத்தால் கலாக்காய் பழம் மற்றும் பப்பாளி பழம். அடுத்தது பலகாரங்கள் என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, சுண்டல், அவல், பொரி, அப்பம், அதிரசம், வடை, பாயசம், லட்டு, ஜாங்கிரி, சோமாஸ், அக்கார வடிசல், குழிப்பணியாரம், காசி அல்வா, மைசூர் பாக்கு, ரவா கேசரி, ரவா லட்டு, தட்டை, முறுக்கு, இடியாப்பம், புட்டு இந்த வகை நைவேத்தியங்களை வைத்து வழிபட்டால் விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மேலே குறிப்பிடப்பட்ட இலைகள், மலர்கள், பழங்கள், பலகாரங்கள் இவை எல்லாவற்றையும் சேகரிப்பதோ அல்லது எல்லா பலகாரங்களையும் செய்வதோ எல்லாருக்கும் சாத்தியமானது அல்ல. இதில் எது கிடைக்கிறதோ அதை வைத்து பூஜித்தாலே போதும். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பலன் இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு பூவை வைத்து வழிபடுவதற்கும் ஒரு பலன் கிடைக்கும். அதேபோல் பழம், பலகாரம் எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் உண்டு. ஆனால் எல்லாமே நல்ல பலன்கள் தான், எதிர்மறை பலன்கள் இல்லை. ஆகவே உங்களுக்கு எது அதிகபட்சம் எது உங்களால் சேகரிக்க முடிகிறதோ அவற்றை சேகரித்து அல்லது எந்தெந்த பலகாரங்களை செய்ய முடிகிறதோ அவற்றை செய்து வழிபடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்யும் பூஜைக்கேற்ப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். இதில் எதிர்மறை சக்தியே கிடையாது. ஆகவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதாவது இந்த எல்லாவற்றையும் செய்து படைத்தால் 16 செல்வங்களும் கிடைக்கும். நம் வாழ்க்கையின் 16 செல்வங்களும் கிடைக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் செய்வது எல்லோருக்கும் சாத்தியமல்ல. யாரால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு செய்யுங்கள். கண்டிப்பாக மனப்பூர்வமாக விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் எல்லா நலன்களையும் அருள்வார். எல்லா நலன்களையும் வளங்களையும் அருளி நம் குடும்பத்தை காப்பாற்றுவார். ஆகவே முழுமுதற் கடவுளான விநாயகனின் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று அவரை வழிபட்டு
நாம் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோம். நன்றி.